ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அக்னி தாம் சேனல். நிறைய பேர் ரிமோட் கண்ட்ரோல் கார் செய்யுங்க, ரிமோட் கண்ட்ரோல் கார் செய்யுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் செய்ய போகிறோம். இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை நம்ம குவாஸ்டோட் கிட்டே யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். குவாஸ்டோட் கிட்ட இல்லாமல் ஒரு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் சர்க்யூட் போர்ட் தேவைப்படும். அதோட விலை வெறும் 150 rupees தான். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சு லெஃப்ட் சைடும் போக வைக்க முடியும், ரைட் சைடும் போக வைக்க முடியும், ஒரே இடத்துல சுத்தவும் வைக்க முடியும். இது போல எல்லா விதமான வித்தையும் இந்த காரை வச்சு பண்ண முடியும். அதுக்குன்னு இந்த கார் சுவர் மேலாம் யாராவது பெல்ட்டிலாம் அடிக்காது நண்பா. எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கார் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும்னா, ஃபர்ஸ்ட் குவாஸ்டோட் கிட் பாக்ஸ்ல இருந்து காரோட பார்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இதுல என்னென்ன பொருள்லாம் இருக்கும்னா, 2 டயர் இருக்கும், அப்புறம் காருக்கு தேவையான அந்த ரொட்டேட்டிங் டயர், ஸ்விட்ச், அதுக்கப்புறம் போல்ட் அண்ட் நட்ஸ், இது போல சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் கார் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அக்ரைலிக் போர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4AA பேட்டரி ஹோல்டர், அப்புறம் கியர் மோட்டார் 2 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை இப்போ எப்படி அசம்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம். குவாஸ்டோட் கிட் பாக்ஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் புக் கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை பார்த்து கூட இந்த காரை நீங்க அசெம்பிள் பண்ணலாம். ஓகே, இப்போ நாம இந்த காரை எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த அக்ரைலிக் போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காரோட பார்ட்ஸ்லயே ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்விட்சில் 2 ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணி சால்டரிங் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்விட்சை அந்த போர்டோட இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த சின்ன பாக்கெட்டில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் கீழே கொட்டினா இவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது. இதுதான் அந்த ரொட்டேட்டிங் டயர். அப்புறம் இந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல, இதை இந்த கியர் மோட்டாரோட ஒரு சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த போல்டையும் நட்டையும் தனியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ அந்த சின்ன அக்ரைலிக் ஷீட் பீஸை அந்த பெரிய போர்டில் இருக்க அந்த கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த கியர் மோட்டாரை எந்த சைடு வைக்கணும்னா, அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு இருக்குல்ல, ஸோ அந்த பக்கமாக பார்த்து அந்த கியர் மோட்டாரை வைக்கணும். வச்சுட்ட பிறகு அந்த இன்னொரு அக்ரைலிக் ஷீட் சின்ன போர்டை எடுத்து அந்த மோட்டாருக்கு மேலே வச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கேப்பு தெரியும் அந்த மோட்டாருக்குள்ளார. ஸோ அந்த கேப்பில் இந்த மாதிரி பெரிய போல்டன் நட்டை எடுத்து அந்த மோட்டாரோட அதை டைட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடை நட்டை பிடிச்சிட்டு இன்னொரு சைடை ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இதே போல் அந்த மோட்டார் மேலே இருக்க ஓட்டையிலையும் ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்போ நம்ம ஒரு சைடு முடிச்சிட்டோம். இதே போல் இன்னொரு சைடில் இன்னொரு கியர் மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2 சைடும் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த ரொட்டேட்டிங் டயர் எடுத்துக்கோங்க. அந்த டயருக்கு தேவையான 4 போல்டன் நட் எடுத்துக்கோங்க. இந்த டயரை அந்த போர்டோட இந்த சைடில் வச்சு பாருங்க, ஏதாச்சும் 4 ஓட்டை வந்துட்டு அந்த டயரோட அந்த போல்டன் நட்டை டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே போல் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த போல்டன் நட்டை அதில் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்போ நம்ம அந்த 4 போல்டன் நட்டையும் அந்த டயரோட டைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய டயர் எடுத்து அந்த கியர் மோட்டாரோட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் அழுத்தி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டயரை. வாவ், இப்போ நம்மளோட கார் ஒரு 50% ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கறதுக்கு இது போல தான் இருக்கும். ஸோ இப்போ பேட்டரி ஹோல்டர் எடுத்துக்கோங்க. அந்த ஹோல்டரை ஸ்விட்சுக்கு கீழே வச்சு போல்டன் நெட்டை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் போல்டன் நெட் யூஸ் பண்ணி தான் டைட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் டபுள் சைட் டேப் வச்சிருந்தாலும் அந்த டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி இந்த ஹோல்டரை ஒட்டிக்கோங்க. டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டினீங்கன்னா டிஸ்மண்டல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் போல்டன் நெட்டை யூஸ் பண்ணி டைட் பண்ணேன். அப்படி இல்லைனா க்ளூவை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த ஹோல்டரை ஒட்டிக்கலாம். இப்போ அந்த கியர்லேருந்து வரக்கூடிய ஒயர் ஏதாச்சும் ஒரு ஓட்டை வழியா விட்டு இன்னொரு பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2 கியர் மோட்டாரோட ஒயரும் ஒரு பக்கம் கொண்டு வந்தாச்சு. நீங்க இந்த ஹோல்டருக்கு பதில் இந்த மாதிரி ஹோல்டர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்டர் நீங்க யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஸ்விட்ச் தேவைப்படாது, ஏன்னா ஸ்விட்ச் அதிலே கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஹோல்டருமே குவாஸ்டோட் கிட்ல தான் இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க. மரண்ட ஸ்விட்சில் சால்டரிங் வச்சோம்ல, அந்த ஒயர் திரும்பி பிச்சுக்குன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்போ நம்ம காரோட பார்ட்ஸ் எல்லாமே அசெம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். பேட்டரி ஹோல்டர்லேருந்து வரக்கூடிய ரெட் கலர் ஒயரை அந்த அக்ரைலிக் போர்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஓட்டை வழியாக விட்டு இன்னொரு பக்கம் கொண்டு வந்து ஸ்விட்சில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஸ்விட்சில் இன்னொரு ஒயர் இருக்கும்ல, அந்த ஒயரை அந்த போர்டில் ஏதாச்சும் ஒரு ஓட்டை வழியாக விட்டு இன்னொரு பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. அப்புறம் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் சர்க்யூட் போர்டு வேணும். நான் இந்த சர்க்யூட் போர்டை அலிஎக்ஸ்பிரஸ்லேருந்து வாங்கினேன். இதோட விலை 150 rupees. உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் என்னென்ன பொருள்லாம் இருக்கும்னா, ஒரு டிரான்ஸ்மிட்டர் போர்டு இருக்கும், ஒரு ரிசீவர் போர்டு இருக்கும், 2 ஆண்டனா இருக்கும், 2 போல்ட் அண்ட் நெட் இருக்கும். உங்ககிட்ட இந்த சர்க்யூட் போர்டு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க ரிமோட் கண்ட்ரோல் கார்டோட சர்க்யூட் போர்டை கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நான் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக 2
2 பேட்டரி ஹோல்டர் வாங்கினேன். இது உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட பிரைஸ் வந்து 13 ரூபீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்மிட்டருக்கு 3 வோல்ட்டுக்கு மேல பவர் சப்ளை கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்க்யூட் போர்டு வீணாயிடும். அதே போல ரிசீவருக்கு 6 வோல்ட்டுக்கு மேல பவர் சப்ளை கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்க்யூட் போர்டு வீணாயிடும். ஒரு AA பேட்டரியோட பவர் வந்து 1.5 வோல்ட். மொத்தம் இதுல 4 AA பேட்டரி போடணும். அப்பனா 6 வோல்ட் போடணும். ரிசீவர் போர்டுக்கு நீங்க 6 வோல்ட்லயும் பவர் சப்ளை கொடுக்கலாம். அப்படி இல்லனா 4.5 வோல்ட்லயும் பவர் சப்ளை கொடுக்கலாம். இதுக்கு 2 AA பேட்டரி போடாதான் 3 வோல்ட் வரும். சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி ஹோல்டர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேஸ்ட் ரிமோட்ல இருந்து உடைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குன்னு நல்லா இருக்கிற ரிமோட்டை உடைச்சிட்டு வீட்டுல திட்டு வாங்காதீங்க நண்பா. அப்படி இல்லைனா வீணா போன ரிமோட் கார்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். நான் எதுக்கு இந்த மாதிரி பேட்டரி ஹோல்டர் வச்சு செய்யறேன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு அழகா இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பேட்டரி ஹோல்டரை வச்சு செய்யறேன். ஃபர்ஸ்ட் தர்மாகோலை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற மெஷர்மெண்ட்ல கட் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க எடுக்கிற தர்மாகோலோட திக்னஸ் இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்புறம் 2 கார்போ ஷீட்டை நீங்க கட் பண்ண தர்மாகோல் சைஸ்ல எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட 2 கார்போ ஷீட் சைஸும் கரெக்டா இருக்கு. அப்புறம் நீங்க வச்சிருக்க பேட்டரி ஹோல்டரை கட் பண்ண தர்மாகோல்ல வச்சு கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இதே போல கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் மார்க் பண்ண இடத்த நைஃபை யூஸ் பண்ணி அழகா கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்றப்போ கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர், நம்ம அழகா கட் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் ஒரே ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை மட்டும் எடுத்து தர்மாகோல் பின்னாடி வச்சு நீங்க கட் பண்ண இடத்த இதே போல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க மார்க் பண்ண இடத்த நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த 2 கார்போ ஷீட் தர்மாகோல்ல இந்த மாதிரி வச்சு க்ளூ அப்படி இல்லைன்னா ஃபெவிகோலை அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஓகே, நாம இப்போ ஒட்டியாச்சு. இப்போ பேட்டரி ஹோல்டர் பின்னாடி இங்க க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க வச்சிருக்க டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட் போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி இதே போல வச்சு ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த சர்க்யூட் போர்டில் 3 சின்ன ஓட்டை இருக்கு, அதுல ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. நான் க்ளூவை வச்சு ஒட்டுறதுக்கு பதிலாக அதுல ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிக்க போறேன். ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்றதுக்காக ஓட்டையா இருக்கிற இடத்துல காம்போஸ் வச்சு குத்திட்டு அதுக்கப்புறம் நான் அதுல ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ண போறேன். அப்போதான் ஸ்க்ரூவை அதுல டைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணி முடிச்சாச்சு. டிரான்ஸ்மிட்டர்ல 2 ஒயர் இருக்கும். ரெட் கலர் வந்து பாசிட்டிவ் ஒயர், பிளாக் கலர் வந்து நெகட்டிவ் ஒயர். அதே போல ஹோல்டர்லயே 2 ஒயர் இருக்கும். ரெட் கலர் பிளாக் கலர் ஒயர் இருக்கும். ஹோல்டரையும் சர்க்யூட் போர்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெட் கலர் ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்விட்சை இந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு டெர்மினல் ஒயரை டைரக்டா கனெக்ட் பண்றதுக்கு பதிலா அந்த ஒயரை ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணல. அப்புறம் நீங்க கனெக்ட் பண்ண இடத்த இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஆண்டனாவை எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற ஆண்டனா தான் டிரான்ஸ்மிட்டர் போர்டுக்கு வரும். அந்த ஆண்டனாவை டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட் போர்டோட வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட் போர்டில் ஒயிட் கலர்ல ஒரு ஒயர் இருக்கும். அதுதான் ஆண்டனாக்கான ஒயர். அந்த ஒயரையும் ஆண்டனாவையும் இதே போல வச்சு ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. அந்த ஆண்டனா ஆடாம இருக்கிறதுக்கு அதுக்கு மேல நான் க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம சர்க்யூட் போர்டோட ஓரத்துலயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா சர்க்யூட் போர்டு ஆடாம இருக்கிறதுக்காக. பேட்டரி ஹோல்டரோட கனெக்ட் பண்ண ஒயரை இதே போல வச்சு நான் க்ளூவை வச்சு ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த ஒயரை கார்ட்போர்ட் ஷீட் கீழே கூட கொண்டு வந்துக்கலாம். ஆனா நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஐடியா வந்துச்சு. சோ அதனால நான் இப்படியே விட்டுற போறேன். ஓகே, இப்போ 2 AA பேட்டரியை அந்த ஹோல்டர்ல போட்டுக்கலாம். இதுதான் டிரான்ஸ்மிட்டர்ல இருக்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் பட்டன். இதுதான் டிரான்ஸ்மிட்டர்ல இருக்க லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேல பட்டன் மாதிரி ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்படியே விட்டுற போறேன். இப்படியே இருந்தாலே நல்லா தான் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அந்த பேட்டரி தீந்து போச்சுன்னா இதே போல ஸ்க்ரூ டிரைவர் இல்ல ஏதாச்சும் யூஸ் பண்ணி அந்த பேட்டரி எடுத்துட்டு வேற பேட்டரி மாத்தி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரிமோட்டை பக்காவா செஞ்சு முடிச்சாச்சு. அப்புறம் ரிசீவர் சர்க்யூட் போர்டுல மொத்தம் 7 ஒயர் இருக்கும். அதுல வெள்ளை கலர் ஒயர் வந்து ஆண்டனா ஒயர். B+B- இருக்குல்ல, இங்க தான் நாம பவர் சப்ளை கொடுப்போம். இதுல ரெட் கலர் ஒயர் வந்து பாசிட்டிவ் ஒயர், பிளாக் கலர் ஒயர் வந்து நெகட்டிவ் ஒயர். அப்புறம் இங்க BF னு போட்டுருக்குல்ல, இது வந்து மூவ்மெண்ட்காக யூஸ் பண்ற ஒயர். B வந்து பேக், F வந்து ஃப்ரண்ட். அதே போல இங்க RL னு போட்டுருக்குல்ல, இது வந்து லெஃப்ட் ரைட் டர்ன் பண்றதுக்காக யூஸ் ஆகும். Rனா ரைட், Lனா லெஃப்ட். ரிசீவர் போர்டுல இருக்க கனெக்ஷன்ஸ் அவ்வளவுதான் நண்பா. ரிசீவர்ல இருக்க லெஃப்ட் அண்ட் ரைட் ஒயரையும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஒயரையும் நாம அந்த கார்ல இருக்க கியர் மோட்டாரோட கனெக்ட் பண்ணணும். நாம அந்த ஒயரை கியர் மோட்டார் ஒயரோட டைரக்டா கனெக்ட் பண்ண முடியாது. காரணம் கியர் மோட்டார்ல இருந்து வரக்கூடிய ஒயர் வந்துட்டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர் டைப்ல இருக்கு. ஒன்னு கியர் மோட்டார் ஒயரை வந்துட்டு கட் பண்ணிட்டு அந்த ரிசீவர்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒயர், அப்படி இல்லைன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஒயரை டைரக்டா கனெக்ட் பண்ணணும். ஆனா நான் ஒயரை கட் பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா LED லைட்ல இருந்து வரக்கூடிய அந்த கம்பியை வந்துட்டு கட் பண்ணிட்டு ரிசீவர்ல இருக்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒயரோடையும்
லெஃப்ட் அண்ட் ரைட் ஒயரோடையும் அந்த கம்பியை கனெக்ட் பண்ணிட்டு சால்டரிங் வச்சு ஒட்டிக்கினேன். இப்போ இந்த சர்க்கியூட் போர்டை நம்ம ஏற்கனவே செஞ்ச காரோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்றதுக்காக நான் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி அந்த காரோட அந்த சர்க்கியூட் போர்டை ஒட்டிக்கிறேன். அந்த சர்க்கியூட் போர்ட்ல இருந்து வர பாசிட்டிவ் ஒயரை ஸ்விட்ச்ல இருந்து வர பாசிட்டிவ் ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரி ஹோல்டர்ல இருந்து வர நெகட்டிவ் ஒயரை அந்த சர்க்கியூட் போர்ட்ல இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஒயரும் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. அப்புறம் ரிசீவர்ல இருந்து வரக்கூடிய ரைட் அண்ட் லெஃப்ட் ஒயரை ஏதாச்சும் ஒரு பக்கம் இருக்க கியர் மோட்டாரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கனெக்ஷன்ஸை நீங்கள் மாற்றி கூட பண்ணிக்கலாம். எப்படி கனெக்ட் பண்ணாலும் கார் ஓட தானே போகுது, ஐ மீன் வீல் சுத்த தானே போகுது. நாம் கனெக்ட் பண்ண கம்பி அதில் இருந்து வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதில் க்ளூவை லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரிசீவர்லேருந்து வரக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒயரை இன்னொரு பக்கம் இருக்க கியர் மோட்டாரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சூப்பர். இப்போ நம்ம முக்கால்வாசி முடிச்சாச்சு. லாஸ்ட் ஆண்டனாவை மட்டும் கனெக்ட் பண்ணா நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல் கார் ரெடி. ஏதாச்சும் ஒரு ஓட்டையில ஆண்டனாவை இதே போல வச்சு போல்ட் அண்ட் நெட்டை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. அந்த கார்ல கனெக்ட் பண்ண ஒயர் எல்லாம் ஆடக்கூடாதுன்றதுக்காக இது போல வச்சு க்ளூவை அப்ளை பண்ணி ஒட்டிக்கினேன். சூப்பர். இப்போ நம்ம எல்லாமே பக்காவா முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல் காரை ஓட்டி பார்க்கலாமா? வாவ், நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல் கார் சூப்பராகவே ஓடுது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்மளோட கார் ஒரே இடத்துல சுற்றுது. இப்போ ஒரு பக்கம் மட்டும் நம்மளோட கார் சுற்றுது. போ அப்படியே ஆய் சொல்லு. ஆய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சு விளையாடுறதுக்கு செம ஜாலியா இருக்கும். ஆனால் இதுல இருக்க கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொஞ்சம் குழப்பிட்டே இருக்கும். நீங்க விளையாட இதுல இருக்க கண்ட்ரோல்ஸை நீங்க அழகா கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த காரை எப்படி ஓட்டணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்களும் இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் அக்னி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் அமைக்கிட்டு மேலே இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரோட கண்ட்ரோல்ஸ் பொறுத்தவரை ஏதாச்சும் ஒரு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஒரு பக்கம் இருக்க வீல் மட்டும்தான் மூவ் ஆகும். ரெண்டு பக்கத்தில் இருக்க வீலும் மூவ் ஆகணும்னா ரெண்டு பட்டனும் நீங்கள் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணால் தான் மூவ் ஆகும். அதாவது கார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும்னு சொல்ல வரேன். சப்போஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் கார் லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன் பண்ணும். இதை நீங்கள் ஓட்ட கற்றுப்பீங்க. நான் இப்போ சொல்கிறதன் மூலிமா உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது. ஸோ நீங்கள் ஓட்டும் போது கற்றுக்கோங்க.